இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, ஐக்யூவை எப்படி வளர்க்குறது, ஐக்யூனா என்ன அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்தோம். ஐக்யூங்கிறது நீங்கள் வந்து நிறைய மதிப்பெண்கள் எடுக்க, பெரிய பெரிய காலேஜஸ்க்கு போக, படிப்பாளியாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா, எமோஷ்னல் இன்டெலிஜென்ட், எமோஷ்னல் கொஷன்ட்னு சொல்லுவோம். அதில் வெற்றியாளர்கள் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றியாளராக ஆக முடியும். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கு போனான்னா கூட அந்த நிறுவனத்தில் அவன் தங்கி இருக்கணும் அப்படின்னாக்கா அவனுக்கு அங்கே ஈக்யூ வேணும். எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சரி, நம்ம ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்குனாலும் சரி, அங்கே நம்ம வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னாக்க நம்ம அங்கே என்ன வேணும், நமக்கு ஒரு ஈக்யூ வேணும். ஈக்யூனா என்ன, எமோஷன்ஸ்னா என்ன? எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சில உணர்வுகள் இருக்கும் நமக்கு. ஒன்று பிடிக்காம இருக்கும், ஒரு இடத்துல வலிக்கும், இல்லை கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு உணர்வுகள் இருக்கிறப்ப அதை வந்து உணர்ச்சிகளாக நம்ம வெளிப்படுத்துவோம். கோபமாக வெளிப்படுத்தலாம், இல்லை நமக்கு ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லும், குழப்பமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய உணர்ச்சிகள் வரும். இந்த உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறது, இல்லை இதை எப்படி வெளிப்படுத்துறது, இதுதான் நம்ம ஈக்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஈக்யூவை 4 நிலையாக பிரிச்சுட்டோம்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட உணர்வுகளை தெரிஞ்சுக்கிறது, என்னென்ன உணர்வு நமக்கு இருக்கும் அதை பெயர்களை தெரிஞ்சுக்கிறது, குழந்தைங்களுக்கு நான் சொல்றேன். 2வது அதை எப்படி நம்ம வெளிப்படுத்துறது அல்லது கட்டுப்படுத்துறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது. 3வது முக்கியமான விஷயம் எம்பத்தி. எம்பத்தினா மற்றவர்களோட உணர்வுகளை எப்படி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம எப்படி வந்து நம்மளோட உணர்வுகளோட இணைந்து அவங்களோட நம்ம வாழ்றது. அப்போ 4வது என்ன அப்படின்னாக்க, ஒரு சொசைட்டியில நண்பர்களை உருவாக்கி ஒரு சொசைட்டியில எப்படி சிறந்தவர்களா வாழ்றது, எப்படி உறவுகளை பேணுறது, இதெல்லாம் சேர்ந்தது தான் உறவுகள்ங்கிறது. நம்ம அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமா மாமி அது மட்டும் இல்லை. நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம்னா அங்கே இருக்க ஒர்க்கர்ஸோட எப்படி உணர்வுகளை வாழ்றது, உணர்வுகளோட வாழ்றது அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்னைக்கு டாபிக். அப்போ ஈக்யூவை நம்ம ஈக்யூவில் பெஸ்ட்டாக வந்தால் தான் வாழ்க்கையிலே வெற்றி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஈக்யூவை எப்படிலாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அதாவது ஒரு குழந்தை வந்து கோபப்படுது அப்படின்னு சொன்னா, கோபம் வருது அதுக்கு, இல்லை சேடா இருக்கு, நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ பாப்பா சேடா இருக்கா, அது மாதிரி அந்த குழந்தை எனக்கு இன்னைக்கு நான் சேடா இருக்கேன், போங்க நான் கோபமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது இல்லையா, அது ரொம்ப கரெக்டான விஷயம். அப்படி பிள்ளைங்க அந்த உணர்வுகளை சொல்ல வைக்கணும். சொன்னதுக்கு அப்புறம் நீ கோபமா இருக்கல, இந்த கோபத்துக்கு நீ பதிலுக்கு அடிச்ச, இல்ல பக்கத்துல இருக்கவங்க உனக்கு வலிக்குது ஒருத்தர் அடிச்சுட்டா உடனே நீ பதிலுக்கு அடிச்ச அப்படின்னாக்க என்ன ஆகும், அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? அப்ப நீ எப்படி அதை வெளிப்படுத்தலாம்? அப்ப நம்மளோட கஷ்டங்களை சொல்லலாம். நீ வலிச்சல எனக்கு வலிக்குது, நீ அடிச்சல எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றப்ப அதை நம்ம குறைச்சிருவோம். அவங்களுக்கு எதிராளியோட கஷ்டம் தெரியும். இந்த மாதிரி அதை எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணலாம், எப்படி பேசலாம். இப்போ டீச்சர் வந்து ஒன்று அடிக்கிறாங்க, ஒரு கோவப்படுறாங்க அப்படின்னாங்க, ஏன் கோவப்படுறாங்க, அப்போ நமக்கு அவங்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை எப்படி பில்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பும் பேரண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் தான் அங்கே ஈக்யூ வந்து அதிகமாகும். பேரண்ட்டுக்கும் டீச்சர்ஸுக்கும் தான் எப்பயும் போலயே நான் சொல்ற மாதிரி முக்கியமான பொறுப்பு. குழந்தைகளை எமோஷனலா இன்டெலிஜென்ஸ் ஆக்குறதும் முக்கியமானது. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த உணர்வுகளை நீ வெளிப்படுத்துறதுன்னா கட்டுப்படுத்துறது எப்படி. நம்மளே நிறைய நேரம் சொல்லியிருப்போம், 1 2 3 எண்ணுங்க, பெரியவங்களுக்குலாம் சொல்லி கொடுப்பாங்க, 1 2 3 எண்ணுங்க, அடுத்தது தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் யோசிங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால எதையுமே கோபத்தோடையோ அதிகமான சந்தோஷத்தோடையோ அதிகமான குழப்பத்தோடையோ முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா. இதை சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். சொல்லிக் கொடுக்குறப்ப அவங்க வந்து எமோஷ்னலி கண்ட்ரோல்டு ஹியூமன் பீயிங்ஸ் ஆயிடுவாங்க. இப்போ எமோஷ்னலி கண்ட்ரோல்டு ஹியூமன் பீயிங்ஸ் என்னைக்குமே ஒரு சிரித்த முகத்தோட மற்றவங்களோட பழகிறாங்கிறப்ப அங்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்குவாங்க. இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க, இவங்களை நம்ம அதுக்கு பதில் திட்டலாமா, இல்லை இவங்களை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும், உறவுகள் அதிகமாயிரும். எல்லாத்துலேயும் ஒரு பேணுதல், உறவுகளை பேண ஆரம்பிச்சிடும். பேண ஆரம்பிக்கிறப்ப சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கை அமையும். அதனால அடுத்தது நம்ம நிறைய ஈக்யூவை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த டாபிக் நம்ம எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே, ஈக்யூவை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது காரணமே, ஸ்கூலில் வர பல பிரச்சனைகள். பேரண்டே வந்து ஒரு குழந்தை வந்து இன்னொரு குழந்தைய அடிச்சிருச்சுன்னா, நானே தான் சொல்லி அனுப்பிச்சேன், நீ அடி வாங்கிட்டு வரக்கூடாது, திருப்பி அடிச்சுட்டு வரணும்னு சொல்கிற பேரண்ட்லாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் சொல்கிறதுங்கிறது, அதே மாதிரி நம்ம பேரண்ட் வந்து அவர்களோட ஒரு எமோஷ்னலாக இன்டெலிஜென்ட்டாக இல்லாமல் நம்மள்ட்ட வந்து அவங்களோட கோபத்தை காமிக்கிறாங்க. எங்கே காமிக்கணும், எப்படி காமிக்கணும்னு தெரியாமே இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் வளர்கிற குழந்தை அது எப்படி ஒரு ஈக்யூ கண்ட்ரோல்டாக இருக்கும்.
ஐக்யூவோட இருக்கும். அதனால அதை நம்ம வந்து கொஞ்சம் சரிப்படுத்துறதுக்காண்டி நம்ம இப்போ முக்கியமாக எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றி நிறையா பேச போகிறோம். அது ஏன்னா நம்ம குழந்தைங்கள நிறைய வார்த்தைங்க இப்போ டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தெரியுது. அது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம். எனக்கு குழப்பமா இருக்குன்னு சொல்லலாம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த குழப்பத்தை எப்படி நான் வெளியே வர போகிறேன் அப்படிங்கிறது தான். இல்லாட்டி ரொம்ப பெரிய வார்த்தை டிப்ரெஷனுங்கிறது அது ஒரு மெடிக்கல் டேர்ம். அது வந்து வரவே வராது. அது வந்து ரொம்ப தூக்கம் இல்லாம, அவங்களுக்கு அழுதுகிட்டே அந்த மாரி இருப்பாங்க. சாப்பிட முடியாது. இதெல்லாம் இருக்கிற பிள்ளை தான் ஒரு டிப்ரெஸ்டு குழந்தை. ஆனா அந்த மாரி குழந்தைங்க இல்ல. கை கால்லாம் நடுங்கும், ஃபீவர் வர மாரி இருக்கும். நெறைய நம்ம பெரியவங்களுக்கே பார்த்துருப்போம் டிப்ரெஷன். அது டிப்ரெஷன் கிடையாது, ஆங்ஸைட்டி அது. அந்த குழப்பமான நேரத்தில நம்ம எப்படி வெளிய வரலாம்னு அந்த குழந்தைக்கு யோசிக்க கத்துக் குடுக்கணும். இதெல்லாம் தான் நம்ம ஈக்யூ நோக்கி போற பயணம். இது இன்னும் நெறைய பேசுவோம். நன்றி.